காதல். நீ உன் தகுதிக்கு மீறின வாழ்க்கை ஆசைப்பட்டுட்ட. அப்ப இந்த மாதிரி அவமானத்தை எல்லாம் நீ அனுபவிச்சுதானே ஆகணும். மெயின் பிக்சர் இனிமேதான் இருக்கு. இவ்வளவு வசதி அந்தஸ்து இதெல்லாம் இருக்கிற என்னையே இந்த கமலா ஆட்டாட்டுன்னு ஆட்டி வைக்குது. நீ ஒரு அன்னக்காவடி வீட்டு பொண்ணு, உன்னை விட்டு வைப்பாளா? இனி நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நரக வேதனை காத்துட்டு இருக்க. போடி போ. அன்னைக்கு கோவில்ல வச்சு என் கைய முறுக்குனப்போ நான் என்ன வேதனை அனுபவிச்சனோ அதே மாதிரி நீ பல மடங்கு அனுபவிக்கதான் போற. ஒரு காலத்துல எத்தனையோ பேரை கிண்டல் பண்ணிருக்கோம். ஆனா இப்போ நானே எப்படி மாறி போவேன்னு நினைக்கவே இல்லை. போலீஸ் ட்ரெஸ் போடும்போது அது வேற ஃபீல் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி விருந்து விசேஷத்துக்கு போறோம்னு நினைக்கும் போது மனசும் ஹார்மோனும் துள்ளி குதிக்குதே. இதையே என்ஜாய் பண்ணி வைப்போம். சூர்யா, சூர்யா சொல்லுங்கம்மா. இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கொஞ்சம் உடனே வாங்கிட்டு வந்துடு. புடி. அம்மா, இதுக்கு எதுக்கு நீங்க வரணும்? சொல்லிவிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனேம்மா. நானே வந்திருக்கேன்னா இது எவ்வளவு பெரிய முக்கியம்னு தெரிஞ்சுக்கோ. இந்த கல்யாணத்துல ஆரம்பத்துல இருந்தே ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா கல்யாணம் ஆன மறுநாளே அம்மனுக்கு உன் கையால பட்டெடுத்து சாத்துறதா வேண்டிக்கிட்டேன். நான் வேண்டிக்கிட்டபடியே கல்யாணமும் நல்லபடியா நடந்துருச்சு. அதனால நீ இப்பவே போய் உன் கையால பட்டெடுத்து கூடவே பூஜை சாமானையும் வாங்கிட்டு உடனே அம்மன் கோயில்ல பூஜை பண்ணிட்டு வா. என்ன சூர்யா, இது சாமி காரியம். இதை நம்ம தள்ளி போட்டுட கூடாது. உடனே வேண்டுனதா பண்ணணும். அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் குறிப்பா உனக்கும் ரொம்ப நல்லது. ஆனா மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாமா வந்திருக்காரு. அத நான் உத்தமன் கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். இப்போ கையில மட்டும் அவங்க கூட்டிட்டு போகட்டும். நீ நாளை காலையில போய் பொண்ணை கூட்டிட்டு வந்தா போதும். இதெல்லாம் ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி ஃபங்க்ஷன் தானே. ஆனா இது அப்படி இல்லை. நீ உடனே கோயிலுக்கு போ. சாமி காரியத்தை தள்ளி போட்டுறக்கூடாது. அப்புறம் தெய்வ குத்தம் குடும்பத்துக்கு நல்லதில்ல சூர்யா. சரிம்மா, நான் உடனே போறேன். சரியா? அம்மா, ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்திருக்கு. பேசிட்டு போயிட்டு வந்துடுறேம்மா. சரி, போயிட்டு வா. ஹலோ, சொல்லுங்க முருகன். டைம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். இப்போதான் மதுரை மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு சொன்னோம். ஆனால் அதுக்குள்ள என் பொண்ணு இந்த குளத்தில் அனுப்புகிறாங்க. காரணம் நல்லா தெரியுது. ஆனால் என் வீரியத்தை காட்ட முடியலையே. காலம் மாறும் கையால் நிச்சயம் உங்கள் ஒப்பனு இவங்க பார்த்து பிரமிக்கிற மாதிரி வருவேன். என்னம்மா அத்தடி சொல்லிட்டியா? ரெடி ஆயிட்டினா நல்ல நேரத்துக்குள்ள கிளம்பலாம்மா. நான் கிளம்பிட்டேன்ப்பா, அவ்வளவுதான். இப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அவர் வரணும், அவருக்காக தான் வெயிட்டிங். அவன் வரல. நீங்க இவ்வளவு மட்டும்தான் கூட்டிட்டு போக போறீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? சூர்யா வரல, கையில மட்டும்தான் கூட்டிட்டு போக போறீங்க. இல்ல சம்பந்தி அம்மா, நாங்க பொண்ணு மாப்பிள்ளை மறுபட்டுக்கு அழைக்க வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது பொண்ணு முட்டி எப்படி தனியா? எந்த காலத்துல இருக்கோம்? இப்போ இதெல்லாம் ஃபார்மாலிட்டி தானே. அந்த காலத்துல இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அப்போ எந்த வசதியுமே இல்லை. ஆனா இப்போ அப்படி இல்லை. அதனால இப்பெல்லாம் இது ஒரு சடங்கு மாதிரி தான். அதனாலலாம் ஒன்றும் கெட்டு போயிடாது. போங்க, உங்க பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போங்க. இல்லம்மா, கல்யாணம் ஆகி முதலா மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடியா வரலன்னா
அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்படியே உங்க மேல அக்கறை வச்சு கேட்டாங்கன்னா சொல்லுங்க, மாப்பிள்ளைக்கு ஆபீஸ்ல வேலை அதிகமா இருக்கு, அதனால பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வந்தோம், நாளைக்கு மாப்பிள்ளை வந்துருவாருன்னு சொல்லுங்க. நாளை காலையில சூர்யா வந்து பொண்ணை கூட்டிட்டு வருவான். நான் மறு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்ன மாதிரி இப்ப எதுக்கு இவ்ளோ சோகம்? அவன் வந்து கூட்டிட்டு வருவான், இப்ப கிளம்புங்க. சரிங்க, வாம்மா, வாங்க மாப்பிள்ள. சரி. வாம்மா, வர்றோம். வரம்மா. மண்டபத்துல எல்லாருமா சேர்ந்து எனக்கு கொடுத்த ஷாக்க இனி நீங்களா இந்த இடத்தை விட்டு ஓடுற வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். முகூர்த்த நேரத்துல உன் பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்குள்ள இருந்த சந்தோஷத்தை உன் பொண்ணு ஒரு நொடியில கெடுத்துட்டால. இனி ஒவ்வொரு நிமிஷமும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியலேங்கிற வேதனையிலேயே சாவுங்க. என்ன மாமா இது? கல்யாணம் பண்ணி முதல் தடவையா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். பொண்ணு மாப்பிள்ளை ஜோடியா கூட்டிட்டு போனா தானே நல்லா இருக்கும். இப்போ பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு மாமா. சூர்யாவும் வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அது சரிதான் மாப்பிள்ள. மாப்பிள்ளை ஏற்கனவே கல்யாணத்துக்கு நிறைய லீவ் போட்டிருப்பாரு. அதனால ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு, முடிஞ்சோடனே வர போறாரு. இது ஒரு பிரச்சனையா? ஒருவேளை இவங்க அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா கையால் அனுப்பியிருக்க மாட்டாங்கல்ல. இதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது மாப்பிள்ள. அப்பா, என்னம்மா? ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. என்ன முருகன் சொல்றீங்க? ஏன் நம்ம ஆளுங்க யாருமே கோர்ட்ல அப்ஜெக்ஷன் பண்ணலையா? நான் உள்ள போறேன் மாமா. இவங்களே இந்த ரவுடி நாகாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்மள மட்டும் ஏன் பலிக்கடா ஆக்குறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனை ஜாமீன்ல விடுறதுக்கு யாரு காரணமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க வசமா மாட்டுவாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க. அவங்க என்னதான் எனக்கு சீனியர் ஆபீசரா இருந்தாலும் அந்த நாகா என்னுடைய ஏரியா லிமிட்குள்ளதான் இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் அவனை நிரந்தரமா உள்ள வைக்காம விட மாட்டேன். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். அந்த நாகாக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல. இனி என்னோட ஒவ்வொரு மூவையும் எவ்வளவு கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும்னு எனக்கு தெரியும். விட மாட்டேன் முருகன். அந்த அக்யூஸ்ட் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் விடவே மாட்டேன். அவனுக்கு சப்போர்ட் பண்ற ஆளையும் சேர்த்து உள்ள தள்ளுறேன். இங்க வா. ஏய், அப்பவே உங்க அப்பா கூட அனுப்பி வச்சல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், அவர்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆபீஸ்ல அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, பேசிட்டு இருக்கான். நீ எதுக்கு இப்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? போ, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். போன்னு சொல்றேன்ல, போ. ஹலோ. போய் இவ்வளவு நேரமாச்சு, ஆளை காணமே. வர்றாளா? சூர்யா, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ உன் வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறியோ அதே அளவுக்கு உன்னை நம்பி வந்தவளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பா. என்னது நம்ம சொல்றீங்க? மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு
கயல் வீட்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க கூட கயல் மட்டும் தனியா போறா. அதனால அவ முகமே வாடி போச்சு. ஒரு ஏக்கத்தோட போறா. எதுவும் பிரச்சனையா? ஆமா, வா சீக்கிரம் வா. ஏறுமா, வாங்க, ஏறி உட்காரு. கன்ஃபார்மா கையில் வரலாமா? அப்பா அவளை கூட்டிட்டு வரதானே போயிருக்காரு. செந்தில் மாமாவும் கூட்டிட்டு வரதானே போயிருக்காரு. இல்ல அவர் வேற ஏதாவது வேலையா போயிருக்காரா? நானே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற ஏன் மோனி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஆமாமா, கையலும் அவ வீட்டுக்காரரும் சேர்ந்து தானே வராங்க. வீடு ஒரே கலகலப்பா இருக்கும்ல. எஸ், செம்ம ஜாலியா இருக்க போகுது. எதுக்கு இப்ப 2 பேரும் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க? அவங்க வரும்போது வரப்போறாங்க. நீங்க உள்ள வந்து இருக்கிறத விட்டுட்டு நீங்களும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க. பேசாம உள்ள வாங்க. அவங்க வரும்போது வண்டி சத்தம் கேட்கும். என்னோட ஃபீல் உனக்கு இப்ப தெரியாதுடி. நாளைக்கு நீ புள்ளைய பெத்து கட்டி குடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வரும்போது அப்பதான் உனக்கு தெரியும் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு. I like it. Thank you, sir. பொறுப்பா Thank you, இருங்க. என்னோட வெட்டுக்கிளியா இது? ஆளே மாறின மாதிரி இருக்கு. நல்லா இருக்கியா? குடும்ப கவிதா. ஆமா, இன்னும் அவர் உனக்கு சின்ன மாமா தானா இல்ல வேற ஏதாவது பேரு மாத்தி வச்சிருக்கியா? எங்க ஒரு ஆளை காணோம்? ஒருவேளை நான் சைட் அடிப்பேன்னு பயந்து விட்டுட்டு வந்துட்டியா? எங்கங்க மாப்பிள்ளை காணோம்? பொண்ணு மட்டும் வந்திருக்கா, மாப்பிள்ளை ஏன் வரல? என்ன பேச்சு பேசுற கல்யாணி? மாப்பிள்ளைக்கு 1000 வேலை இருக்கும். அவர் என்ன சாதாரண வேலையை பார்க்கிறாரு? டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். அவருக்கு எத்தனை மீட்டிங், எத்தனை பிரச்சனை, எல்லாத்தையும் அவர் தானே பார்க்கணும். அதனாலதான் எங்களை முன்னாடி அனுப்பிச்சு வச்சுட்டாரு. வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்து பொண்ணை கூட்டிட்டு போகும் சொல்லிட்டாரு. ஏன் கல்யாணி ஒண்ணு கேள்வியா கேட்டு கொள்ற, இல்ல சைலண்ட் ஆகி ஆள கொள்ற? ஒரு ஸ்டெடியாவே இருக்க மாட்டியா கல்யாணி? நம்ம பொண்ணு வந்து எவ்வளவு நேரம் வாசலே வெயிட் பண்ணிக்கிருக்கா. முதல்ல அவளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடு, மத்ததெல்லாம் உள்ள வச்சு சொல்றேன். கவிதா, முதல்ல சூடு தேத்து வா.
கல்யாணி, உனக்கு மூளையே இல்லை. உன் தலையில வெறும் களிமணி தான் இருக்கு. இங்க எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடக்குது. கல்யாணம் பண்ணிட்டு போன பொண்ணு மறு வீட்டுக்கு வந்திருக்கா. நீ என்னடாண்டா கண்களை நிக்கிற. குடுமா. என்னோட பாசம் உங்களுக்கு புரியாதுங்க. நம்ம புள்ள நேத்து வரைக்கும் பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு சின்ன பிள்ளைய இங்க சுத்திட்டு இருந்தா. இன்னைக்கு ஜமீனோட மருமக. இத பாக்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்குங்க. உங்க பாசத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கங்க. நீ அழுது வருத்தப்படும் அளவுக்கு அவ சின்ன பொண்ணு இல்ல. அவளுக்கு 18 வயசாச்சு. கல்யாணி எங்க சொல்ல? 18 வயசாச்சு. ஞாபகம் இருக்கா? அது எனக்கு பொய் சொல்றது பிடிக்காது. நீ அழுது வருத்தப்படும் அளவுக்கு அவ சின்ன பொண்ணு இல்ல. அவளுக்கு 18 வயசாச்சு. எனக்கு பொய் சொல்றது பிடிக்காது. வாங்க வா. வா கையில். போங்க. என்னடி போனதுல இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல? ஏன் எங்களெல்லாம் மறந்துட்டியா? இல்ல போனதுல இருந்து உன் சின்ன மாமா கூட ஒரே ரொமான்ஸா? சொல்லுடி. ஏன் ஃபோன் பண்ணலன்னு எனக்கு ஒரு சரியான ரீசன் சொல்லு. சரி சரி இரு, அப்படி மத்த கேள்வியையும் கேட்டுறேன். அங்க வீட்ல இருக்கவங்களா உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா? இல்ல இன்னும் சைட் லெவல்ல தான் இருக்கியா, இல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டியா? இதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லு. என்னடி நான் கேள்வியா கேட்டுட்டு இருக்கேன், நீ பதில் சொல்லாம இருந்தா எப்படி? என்னடி நான் சந்தோஷமா கேள்வி கேட்டேன், நீ இப்படி சோகமா இருக்க? ஏன் கயல், அங்க ஏதாவது பிரச்சனையா? நீ கேள்வியா கேட்டுட்டு இருக்காத மோனி. என்னால நீ கேக்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ற நிலைமையில நான் இல்ல. அது மட்டும் இல்ல, அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொன்னா அது உங்களுக்கு புரியுமானும் எனக்கு தெரியல. நீ பேசுற விதமே எனக்கு வித்தியாசமா இருக்கு கயல். 2 நாளா ஒருத்தியால இப்படி மாற முடியுமான்னு எனக்கு அதிசயமா இருக்கு. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் உன் ஃப்ரெண்டு தானே. அப்படி என்ன என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு மனசு கஷ்டம்? எனக்கு புரிஞ்சு போச்சுடி. உன் ஆளு இப்போ உன் கூட வரல. கிளம்பும் போது எனக்கு வேலை இருக்கு, நீ முன்னாடி போன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அதான் அம்மனி சோகமா இருக்க. கரெக்டா? நீ எதையாவது கற்பனை பண்ணி உளறிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்ல. அங்கிருந்து வரும்போதே அவர் வரப்போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். அது காரணம் இல்ல. என்னடி அதை விட பெரிய காரணம் என்னவா இருக்கும்? அதை நீயாவது சொல்லு, நான் புரிஞ்சுக்க போறேன். தனியா வந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லடி. ஆனா வரும்போது எல்லாரும் சீக்கிரமா கிளம்புற அவசரத்துல அவர்கிட்ட சொல்லிட்டு கூட வர முடியாம போச்சு. அதான் கஷ்டமா இருக்கு. என் நிலைமை உனக்கு கூட சிரிப்பா இருக்குல்ல? அதான் என்னோட இப்ப உண்மையான நிலை. என்னால மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். பின்ன சிரிப்பு வராம வேற என்னடி வரும்? கிளம்பும் போது சொல்லிக்காம வந்துட்டாங்களாம், அதனால அம்மா சோகத்துல இருக்காங்களாம். இத உன் அக்கா வயித்துல வளர புள்ள கேட்டா கூட என்னை விட பயங்கரமா சிரிக்குண்டி. நீ என்ன கற்காலத்திலயா இருக்க? இப்ப இருக்கிற வசதிக்கு அதுங்க போன்லயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குதுங்க. இப்ப போய் சொல்லிட்டு வராம சோகமா இருந்தா சிரிப்பு வராம வேற என்னடி வரும்? அதுவும் கையில போன் இருக்குல்ல, அதுல ஒரு ரிங்கு கொடுத்தா செவ்வாய் கிரகத்துல இருக்கவங்க கிட்ட கூட நம்ம பேசலாம்.
இதோ பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன தயக்கம்? போனை போட்டுட்டு என்னங்க நான் உங்ககிட்ட சொல்லிக்காம வந்தது எனக்கு கஷ்டமா இருக்குங்க, அதான் போன் பண்ணன்னு சொல்லி பேசி கொஞ்சோன்னு சொல்ல விட்டுக்கோ, நான் கண்டுக்க மாட்டேன். பேசு. மாமா, இப்போ நீங்க கோயிலுக்கு போனோமாமே, பாட்டி சொன்னாங்க முகூர்த்தம் முடிஞ்ச மாப்பிள தனியா போக கூடாதாம். அது நம்ம குலதெய்வத்துக்கு ஆகாதாம். அதான் என்ன உங்க கூட துணைக்கு போயிட்டு வர சொன்னாங்க. நான் இவர் கூட இருந்தா அவளுக்கு எப்படிதான் தெரியுமோ தெரியல, கரெக்டா ஃபோன் பண்ணி மூட மாத்த பாக்குறான். சரியான கைகாரியா தான் இருப்பா போல இருக்கு. நாம தான் அவளை குறைச்சி எடை போட்டுட்டோம். என்னடி மறுபடியும் சோகமாயிட்ட? போனை கட் பண்றாருடி.